அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இப்போ வெற்றி தோல்வி இது மனிதனுக்கு இது ரெண்டும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருங்க. ஆனால் இதில் வந்து நிறைய பேருக்கு தோல்வியை நிறைய பேர் பார்த்துங்க. இந்த தோல்வி நிறைய பேர் வந்து ரொம்ப தாங்க முடியாமல் மன உளைச்சல்ல அந்த தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த தற்கொலை பண்ணுறப்ப அந்த ஆன்மா வந்து அதை வந்து ஏக்குமாங்கய்யா, இந்த மாதிரி தற்கொலை பண்ணு அப்படின்னு தூண்டுங்களா? ஆன்மா சம்பந்தமே படல, மனம் சம்பந்தப்பட்டது தான் உலக வாழ். மனம் வேற ஆன்மா வேறங்க. ஏன்பா மனசு என்னதுப்பா, கத்திரி கந்த கோலம் அது. ஆன்மா புனிதமானதுப்பா. ஆன்மா தான்பா கடவுள், மனம் தான்பா மனுஷன். ஆன்மாவுக்கு கண்ட ஆசைகள் வராது, உலக விஷயத்தில் அது ஈடுபடாது. அது ஈடுபடுறது கடவுள் விஷயத்தில். ஆனால் மனம் கந்தமாக போகுதுங்க. உண்டு 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 ஆசையை வளர்த்துக்கும், அதனாலே துன்பப்படும். அதனால துன்பப்படுறோம் தெரியாது, திருப்பி திருப்பி அதையே செய்யும். அதனால் இதெல்லாம் மன சம்பந்தப்பட்டது. அப்போது இவனுடைய மரணத்தை தேடினது மனம். இப்போ ஒரு காலில் போகிறோம், ஏதாவது ஒரு அடிபட்டுச்சுன்னா துடியாக குடிச்சு போகிறோம் இல்லை? அப்படிப்பட்ட உடல் இது. ஏன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ளங்கால் வரைக்கும் இது மனம். மனம் இல்லாத இடம் மனுஷன் இல்லை. அப்போ இந்த மனம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் உணர்வுகள் இருக்குது. அந்த உணர்வுகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வலியும் இருக்குது இல்லையா? அப்போ காலில் ஒரு அடிபட்டுச்சுன்னா வலிக்குது, மனம் உணருது இல்லையா? காலை சொல்லிச்சு எனக்கு வலிக்குதுன்னு இல்லை இல்லை, மனசு தானே சொல்லுது கால் வலிக்குதுங்க. அப்போது மனம் தான் உணருது. ஆனால் இவ்வளோ சின்ன அடிப்பட்ட உணர்ற மனம் ட்ரெயினில் போய் தலையை கொடுக்குது இல்லையா? அது எப்படி கொடுக்க முடியும்? அதான் எப்படி, யார் அதை ஏற்கிறது? மனம் தான் ஏற்கும். ஆன்மாக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, மனம் தான் ஏற்கும். அப்போ மனமாகப்பட்டது என்ன நினைக்குதுன்னா, நான் இனி வாழ தகுதி இல்லாதவன், நான் வாழக்கூடாது, நான் செத்துடணும் அப்படின்னு நினச்சி போய் கொடுக்குது. அந்த மாதிரி கொடுக்கும் போதுன்னா உடல் உணர்வத்து போகுது. ஏன்னா உடலுக்கு உணர்வை உண்டாக்குறது மனம். இந்த மனமாகப்பட்டது தற்கொலை பண்ணிக்கு போறேன்னும் போது அதுக்கு உணர்வு போயிடுது. உணர்வு போகும்போது எது பட்டாலும் வலிக்கல, அது கத்தல, அது கதறல, அது இல்லையா? ஒரு துளுண்டு நெருப்பு பட்டுச்சுன்னா நம்ம துடிச்சிடுறோம், நல்லா போட்டு கொளுத்துக்கு நடந்து வருது. என்ன காரணம்? மனம் மறுத்து போச்சு. அதனால அந்த உடல் வலி தெரியல. மனம் உணர்வு இருந்தால் வலி தெரியும். அதனால இது எல்லாம் மன சம்பந்தப்பட்டது, ஆன்மாக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆத்மா வணக்கம் சாமி. உடல் எடுக்கும் மௌனம் என்றால் என்ன? மனம் எடுக்கும் மௌனம் என்றால் என்ன? உயிர் எடுக்கும் மௌனம் என்றால் என்ன? மொத்தத்தில் மௌனம்னா என்னன்னு கேட்குறீங்க? உடலுக்கு மௌனம் எதுனா வாயை மூடின்னு இருக்குது. நான் பேச மாட்டேன், இன்னைக்கு ஃபுல்லாக விரதம், ஆனால் எல்லா வேலையும் செய்வேன். இந்த மௌனம் எதுக்கு உதவும்னா, நான் யாருக்கிட்டே வாய் குட்டி வாங்கி வைக்காமல் இருக்கிறது உதவும். ஆனால் அதனால் ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னா அதனால் பயன் இல்லை. எது மௌனமாகணும்? வாய் மூடி மௌனமாக இருக்கிறது, அதுக்கு பேர் மௌனம் இல்லை. மனமும் செயலற்ற நிலையில் போகணும், அதுக்கு பேர் தான் மௌனம். புரியுதுங்களா? இந்த உடல் அளவில் நம்ம அதான் அடிப்பப்போ சொல்லுவோம். நம்ம கேமராமேன் ஒருத்தர் அவர் பேசவே மாட்டார். எங்கன்னா போய் பார்த்தோன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் போனால் அவர் வந்து வீடியோ எடுத்துருப்பார். எப்படி சாமி இருக்கிறோன்னா அப்படின்னாரு. ஏன் சாமி பேச மாட்டேங்கலாம்? அப்புறம் எழுதி கேட்டேன், மௌனத்தில் இருக்கிறான். மௌனத்தில் இருக்கிறான். நம்ம பேசாமல் வரல, எல்லா வேலையும் செய்வார், ஆனால் வாயை மூடிட்டு இருப்பார். ஆனால் அவர் நினச்சிங்கிறாரு அதுக்கு பேர் மௌனம் அப்படின்னு. வாயை மூடிட்டு இருக்கிறது மௌனம் இல்லை, மனம் சிந்தனை இல்லாமல் நிற்கிறது தான் மௌனம். புரியுதுங்களா? அந்த மௌனத்தை கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் இந்த ஆசிரமத்தை தவிர்த்து வேறு ஆசிரமம் கிடையாது. இந்த ஆசிரமம் ஒன்று தான் அந்த மௌன பாடத்தையே கொடுக்குது. ஏன்னா முதல்ல இந்த உலகத்தையே பாடம் கொடுத்தது யார் அப்படின்னா இறைவனானே முருகன் தான் பாடம் கொடுத்தான். இந்த மௌன பாடமே சிவன்கிட்ட இருந்து கூட வரல. அதே
முருகன் கிட்ட இருந்து தான் இந்த மௌன பாடமே வந்தது. சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே. சும்மா இருன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் சும்மா இருக்கிறதுல நான் படுற பாடு அப்படின்றாரு. யாரே? அருணகிரிநாதர். அவருக்கு கொடுத்தது மௌனம். அந்த பாடம் வாங்கி அவரோட மௌனத்தில் நின்னார். எத்தனை வருஷம்? 12 வருஷம். அதே மாதிரி இங்கேயும் பாடம் கொடுக்குறோம், அதே மௌனம் தான். அந்த பாடத்தை 12 வருஷம் பண்ணால் நீயும் அருணகிரி ஆகலாம், நானும் அருணகிரி ஆகலாம். அந்த பாடம் வாங்கினா எல்லாரும் எத்தனை வருஷம் ஆகணும்? 12 வருஷம் ஆகணும். முருகன் உபதேசம் கொடுத்தே 12 வருஷம் ஆயிடுச்சுன்னா காத்திருக்க கற்றுக்கணும். எதில் வேணால் அவசரப்படலாம், இதில் அவசரப்பட முடியாது. அப்படி ஒரு பாடம் தான் மௌன பாடம். புரியுதுங்களா? ஆடுறதுக்குன்னே ஒரு பொருளை கொடுத்துட்டு ஆடாமல் பார்த்துக்கப்பா, இந்த மருந்து கொடுத்துட்டு மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்காதப்பா அப்படின்னா மருந்தை குடிக்கும் போதெல்லாம் குரங்க நினைக்கும். அந்த மாதிரி உள்ளே நீ ஆடுறதுக்குன்னு ஒரு பொருளை கொடுத்துட்டு ஆடாமல் பார்த்துக்கணும். அது எப்படி பார்க்கும்? ஆடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை ஆடாமல் நிறுத்தத்துக்கு ஒரு பாடம் கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அது அருணகிரிநாதருக்கு முருகருக்கு அப்புறம் அந்த பாடத்தை கொடுக்கறது நம்ம ஐயா தான். ஏன்னா அவருக்கே அப்படி ஒரு பாடம் கொடுக்கல. அவர் கொடுத்தது 3 பாடம் தான். அப்போ இவர் யார் தான் கொடுத்ததுன்னா அன்றைக்கி அருணகிரிநாதர் கொடுத்த அதே முருகப்பெருமான் தான் இவர்கிட்ட கொடுத்து இதாண்டா மௌன பாடம்னு அவர் உணர்த்திருக்கார். இல்லாட்டி இப்படி ஒரு பாடம் நமக்கு வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்படி வாய்ப்பு இருந்தால் எவ்வளோ ஆசிரமம் இது. மௌன பாடம் இன்னை வரைக்கும் யாரும் கொடுக்கல. அந்த மௌனத்தில் மனசை நிற்க வைக்கிறதுக்கு யாரும் பாடம் கொடுக்கல. உடலை தூங்க வைக்கிறதுக்கு பாடம் இது. மனசை சிந்திக்க விடாமல் தூங்க வைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் பாடமே இல்லை சாமி. அது இந்த பிரம்மசூத்திர ஆசிரமத்தில் மட்டும்தான் நடக்குது. அதனால் பாடம் வாங்கணுங்க. உங்களுக்கு கிடைச்சது யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா ஐயா கிட்ட வந்துச்சுன்னு இலக்காரம் நினச்சிடாதீங்க. முருகன் ஐயா கிட்ட கொடுத்து ஐயா உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ எங்கேருந்து வந்தது? எல்லாத்தையும் படித்த பரம்பொருள்கிட்டேருந்து உங்ககிட்ட வந்துக்குது. அப்போ நீங்கள் எப்படி நிற்கணும் அந்த இடத்துலன்னா 12 வருஷம் அந்த மௌனத்தில் நிற்கணும். அந்த பாடம் வாங்கிட்டு மௌனத்தில் நிற்கிறாங்க. பாடம் பண்ணுறதுக்கான வழியை சொல்லிட்டோம். இதை எப்படி பண்ணலான்றது பாடம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி பண்ணதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஆனால் நின்று பழகினீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கிற அந்த மனம் எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்கும். அந்த ஒன்றும் இல்லாத நிற்கும்போது ஒரு சுகம் இருக்குது. அந்த சுகத்தை உணர்ந்தால் உங்களால் அந்த இடத்துல இருந்து வெளியவே வர முடியாது. அந்த சுகத்தை எல்லாரும் அடைஞ்சிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதுதான் மௌனமாக. ஏகாந்த நிலை, பரவச நிலை, ஆனந்த நிலை இப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. என்ன நிலை? ஏகாந்த நிலை, பரவச நிலை, ஆனந்த நிலை என்றால் என்ன? ஏகாந்த நாடு நாடு ஏகாந்தத்தை நாடு யார் சொன்னதுன்னா அவையார் சொல்லிடுறாங்க. நீ கூட்டத்தில் இருந்தால் கௌரவமாக இருக்கும். எதுக்குன்னா உலகத்துக்கு கௌரவமாக இருக்கும். அப்புறம் அதே கூட்டம் உன்னை தூக்கி ரோட்டில் போட்டுரும். அப்போ நீ கூட்டத்தில் இருந்தாலும் தனித்திரு. வள்ளலார் சொன்னார், தனித்திரு, பசித்திரு, விழித்திரு அப்படின்னு ஏன் சொன்னாருன்னா அந்த ஏகாந்தன்றது உனக்கு எப்போவுமே வேணும். இப்போ மைக்கில் உட்காந்து பேசிக்கிறான். இதே மாதிரி நான் இன்னும் 29 நாள் அப்படியே பேசுமானா அப்படிலாம் பேச மாட்டேன். 3 வாய் 3 மாதிரி தான் இருக்கும். அப்போ எங்கே பேசணுமோ அங்கே பேசிட்டு மற்ற நாளில் மௌனத்தில் தான் இருக்க போகிறோம். இதே மாதிரி பேச போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது நாம் எப்போவுமே எங்கே இருக்கணும்னா ஏகாந்தத்தில் முதல்ல இருந்து பழகணும். கூட்டத்தில் கூட்டி மாநாடு போட்டுன்னு இருந்தால் தான் யாருன்றது எனக்கு தெரியாது. அப்போ அந்த அறிவு வரணும்னா நான் முதல்ல கூட்டத்திலேருந்து விடுதலையாகி ஏகாந்தத்தில் முதல்ல இருக்க படைக்கணும். ஏகாந்தம்னா தனிமை. தனிமையில் இருந்து பழகினா அடுத்த நிலை என்ன வரும்? பரவச நிலை. இந்த உலகத்தில் இருந்து உலகத்தில் உலவாகி எப்போ அவர் கூட போனால் நான் பரவசமாக இருக்கிறேன்னு யாராவது சொல்லிக்கிறாங்களா? யாரும் சொன்னதில்லை. தனிமையில் இருக்கிற ஒருத்தன் தான் பரவசத்தை பற்றியே சொல்லுவோம். அப்போது முதல்ல ஏகாந்தத்தில் இருக்கணும். ஏகாந்தத்தில் இருந்து அதை நான் உணர ஆரம்பித்தா என் நிலை எப்படி இருக்குன்னா பரவச நிலை இருக்கும். அங்கே சோகத்துக்கு வேலையே கிடையாது. எப்போவுமே நான் எப்படி இருப்பேன்? துருன்னு இருப்பேன். சாப்பாடே இல்லைனாலும் 10 இடம் போய் வர முடியாது. எப்போவுமே தெம்பாக இருப்பேன். அது பரவச நிலை. அந்த பரவச நிலை இருந்தால் அடுத்த நிலை எங்கே போய் ஆனந்த நிலை. இது யார்கிட்ட இருக்கும்? உலகத்தில் சந்தோஷம் வரும், துக்கம் வரும். ஆனால் ஆனந்தம்னு ஒன்று வந்துட்டால் அந்த அந்த மனுஷனுக்கு துக்கன்றதே இருக்காது. ஏன்னால் ஆனந்தம்னு ஒன்று யார்கிட்ட இருக்கணும்னா இறைவன்கிட்ட மட்டும்தான் ஆனந்தம் இருக்கும்.
இறைவன்கிட்ட இன்பம் இல்லை, ஆனந்தம் இருக்குது. அதனால தான் ஐயாவோட நிலையம் என்ன நிலை சொல்லியிருக்கிறோம் நம்ம, சத் சித் ஆனந்த நிலை. அப்போ ஆனந்தம்னா யாருக்கிட்ட இருக்கும், இறைவன்கிட்டையும் குருமார்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை உனக்கிட்ட வந்தால் அது பூரணத்துவம் அடைஞ்ச ஒரு நிலை வரும்போது தான் அந்த ஆனந்த நிலை வரும். அது வந்துட்டால் அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் துன்பமே இல்லைம்மா. குருவிடம் சீடர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன கேட்க வேண்டும், என்ன கேட்கக்கூடாது? நம்ம பாடம் வாங்கிறதுக்காக ஐயா முன்னாடி போய் உட்காந்தோம்னா ஐயா ஒரு அக்னி குண்டம் மாதிரி இருப்பார். அங்கே அவர்கிட்ட போனதுக்கப்புறம் நம்ம வாயை தரக்கூடாது. என்ன பாடம், இந்த பாடம் ஐயா, ஆனால் பாடமே அவர் தான் சொல்லியிருப்பார். நாம் போய் இப்போ வாங்குற மாதிரி, சாமி 3 மாதம் ஆகி சாமி பாடம் வாங்கினா அதெல்லாம் கிடையாது. அவரே சொல்லுவார், ஏய் போய் பாடம் வாங்கிக்கணுவார். அது 8 மாதம் ஆகலாம், 10 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். ஆனால் அவர் சொல்லாமல் நம்ம பாடம் வாங்குறதே கிடையாது. அவராக சொல்லுவார். எனக்கு அனுபவம் மட்டும் தான் சொல்லிட்டு இருப்போம், இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு. அவராக சொல்லுவார், சரி போய் பாடம் வாங்கிக்கணும். எந்த மாதம் சொல்கிறாரோ அந்த மாதம் தான் பாடமே வாங்குவோம். அப்போ போய் முன்னாடி திருப்பி கேட்பார், என்ன பாடம், அவரே தான் விளையாட்டாக கேட்பார், இந்த பாடம் சொன்னீங்க சொன்னீங்க. அப்புறம் பாடம் கொடுப்பாரு. பாடம் கொடுத்து முடிஞ்சதுக்கு வாயே தொடக்கூடாது. அவர் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்கணும். புரிஞ்சுதா, புரிஞ்சுது தான் அங்கே சொல்லணும். புரியலன்னு சொன்னோன்னா மண்ணில் கொட்டு விடும். புரிஞ்சிச்சா போய் பாடம் பண்ணு, பேச்சே இருக்கக்கூடாது. போய் பாடம் பண்ணிவிட்டு, இங்கே இப்படி சொன்னாரா, பாடம் பண்ணிவிட்டு ஐயா இப்படி பாடம் பண்ண இந்த மாதிரி இருக்குதுன்னா அதுக்கப்புறம் அவர் 1000 விளக்கம் சொல்லுவார். அவரோட நோக்கம் என்னென்னா, பாடம் வாங்கினே பாடம் பண்ண, பாடம் வாங்கினவனும் உனக்கு சந்தேகமே வராது. ஏன்னா நீ தான் பண்ணவே இல்லையா, இப்போ தான் பாடம் கொடுத்தனா சந்தேகமே நீ கேட்கக்கூடாது. நீ எப்போ சந்தேகம் கேட்கணும்னா, பாடத்தை பற்றி பாடத்தை செஞ்சு அனுபவி, அந்த அனுபவத்தை சொல்லு, அப்புறம் விளக்கம் சொல்லணும். அந்த மாதிரி பாடத்தை பண்ணிவிட்டு நான் விளக்கம் கேட்டால் அப்புறம் ஒரு 1000 விளக்கம் சொல்லுவார். ஆனால் அங்கே வாயே தொடக்கூடாது. ஆனால் இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, பாடம் வாங்கினோட மணிக்கணக்க லெக்சரர் ஆச்சுக்கிறாங்க. அப்போ சீடனுக்கும் குருவுக்குமான அந்த எப்படி உறவு இருக்கணும்னா, அவர் அங்கே பேசும்போது இவங்க வாயே தொடக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே மனசில் வாங்கிக்கணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் டவுட்டே கேட்கணும். இதுதாம்மா சீடனுக்கும் குருவுக்குமான அந்த உறவு எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். அப்போ இதுனா ஆண்டான் அடிமை முறைமானா, அங்கே அவங்க ஆண்டவங்க தான், நம்மளாம் அடிமைங்க தான். தெய்வத்துக்கு முன்னாடி நான் பக்தனாக தான் இருக்கணும். அங்கே போய் எல்லாரும் ஒன்று தானேன்னு நினச்சேன்னா நீ வீட்டில் தான் இருக்கணும், இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ ஒரு குருவுக்கான பொசிஷனை சீடன் கொடுத்தே ஆகணும். அவர் அங்கே பேசுகிறாருன்னா இவங்க வாயை மூணு வாயை திறக்கவே கூடாது. அந்த ஒழுக்கத்தோடு அவங்க இருந்தாங்கன்னா இந்த சீடனுக்கு தான் ஞானம் வருமா. மற்றவங்க எல்லாம் இருக்கும், செலவுக்கு உதவாது. இப்போ எவ்வளோ பேர்கிட்ட கோடிக்கணக்கில் இருக்குது. ஆனால் யாருக்காவது அவர் சுகர் வந்துச்சுப்பா, அந்த நோயை ஓட்ட முடியுமா? பணம் இருக்குது, மாத்திரை தானே வாங்கி போடுறாங்க, அந்த நோயை அவங்களால விலைக்கு வைக்க முடியல. அந்த மாதிரி பாக்கெட்டில் பணம் இருக்கும், என்னோட நோய் எந்த நோயை, மரணன்ற நோயை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்காது. அப்போ அந்த ஒழுக்கம் வேணும். இவர் தான் குருன்னா அவர் தான் சாவர வரைக்கும் அவர் தான் குரு. அதுதான் ஐயா சொல்லுவார், வந்த காலை விட்டுட்டு வந்த காலை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. மாப்பிள்ளை எங்கே பிடிச்சிருக்கணும்? பந்த கால்னா பந்த காலை தான் பிடிக்கணும். அதுக்கு தான் அவர் நட்டு வச்சுக்கிறாங்க 4 கால். ஆனால் மாப்பிள்ளைக்கு விவசாயம் தெரியாதனால மேடையில் எல்லா காலையும் பிடிச்சி கால் கழுவியில் உட்காந்துக்கிறாரு. தெரியல எதுக்காக வந்தோம், ஏன் வந்தோம், அதை செஞ்சு முடிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதுன்னு. அந்த காலை பிடிச்சா இந்த காலை ஒழுங்காக போய் வேலை செய்யும். எந்த காலை பிடிக்கணும் தெரியாமல் பிடிச்சா இந்த காலம் எங்கே போனோம் தெரியாத வெளியே தான் போகும். இதுதான் குரு சிஷ்ய அந்த பாவனையில் உள்ள இருக்குது.